நிலுவையில் இருக்க பல பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க தான் கோர்ட்டும் கேஸும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட பல கேஸ் முடிஞ்ச மாதிரியே தெரியல. நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத தான் பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே விஜய் சேதுபதி சொல்றாரு. மக்கள் இவங்க பேசுறத கேட்டக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு தெரியல. அதை நீங்க கேஸ் போட்டுக்கின்னு நீங்க தீர்த்துக்கிறீங்க, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் ஹவுஸ் கொண்டு வந்தாக்கா மைக்கை மூடி வச்சுக்கிட்டு இல்லை கழட்டி வச்சுட்டு பேசுறாங்க. நீங்க அந்த கோர்ட் ஹவுஸ்க்கும் ஒழுங்கா யூஸ் பண்ணல, கேஸும் ஒழுங்கா போடல அப்படி விஜய் சேதுபதி சொல்றாப்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு மைக் எதுக்கு? நீங்க யாருமே கரெக்டான கேஸ் போட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்த மாதிரி தெரியல. வீட்டில் இருக்கவங்க தான் காப்பீட்டி கிடையாது. சில பேர் மக்கள் கிட்ட நம்ம பேசுறது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு எதுக்கு மைக்கு? நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை குடிச்சிட்டு போய் அதை கைட்டி வச்சிடலாமா? நீங்க கைட்டி வைப்பீங்களோ கைட்டி வைக்க மாட்டீங்களோ, இல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோமா? திட்டுவீங்களோ திட்ட மாட்டீங்களோன்னு தெரியல. நீங்க பேசுறத பார்த்தா கமருதீனுக்கு சம ஆப்பு இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பார்வதிக்கும் நல்ல ஆப்பு இருக்கும் எதிர்பார்க்கிறோம். 2 பேரும் வச்சு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க பேசுறத பார்த்தாக்கா கமருதீனுக்கு இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, கமருதீன் இந்த வாரம் பண்ண அலப்பறைக்கும் பண்ண பிரச்சனைக்கும் இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சாக்கா, நீங்க பேசுறத பார்த்தாக்கா தட்டி கொடுத்துட்டு அவரை வீட்லயே உட்கார வச்சிருங்க போல இருக்கு. இன்னும் 2-3 வாரத்துக்கு கண்டென்ட் வேணும். இவங்களை விட்டா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. வீட்டுக்குள்ள அடாவடியான அதிரடியான கண்டென்ட் கொடுக்கறதுல பேர் போனவங்க பார்வதி, கமருதீன். இவங்களை விட்டா வேற யார் பிக் பாஸ்க்கு? உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் காஃபி டீ இல்ல. நம்மளாம் ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த கதையை பேசுவோமா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாப்ல. விஜய் சேதுபதி சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். மக்கள் எல்லாம் கொஞ்சம் திருப்திப்படுத்துங்க. இப்படியே பேசி பேசி காலத்தை ஓட்டிடாதீங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் சேதுபதி போட்டிருந்த கோட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு பட்டர்ஃப்ளைலாம் போட்டு ஒரு மாதிரி கலராக பக்காவாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கு. நல்லா இருக்கு கோட்டு. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மாசாக தான் இருக்கிறாப்புல. போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடிலாம் கொஞ்சம் தாசியாக இருந்த மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி சூப்பராக இருக்கிற மாதிரி இனி எபிசோடும் சூப்பராக இருந்தாக்கா எங்கள் மனசெல்லாம் குளிரும். எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒன்றும் இருக்காது, நீங்கள் பேச்சு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது நல்லா பண்ணுங்க. போன வாரம்லாம் ஒன்றுமே பண்ணல, ஒரே ஒரு பக்கெட்டை வச்சு போன வாரம்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. இந்த வாரமாவது ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு, அதை வச்சு எல்லாரையும் வருன்னு வறுக்கலாம். ஸோ மக்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோட விஷயங்கள்.